Hi friends, welcome to Science Diary. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் அப்படினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு வர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் அண்ட் காலேஜ் போகக்கூடியவங்களுக்கும் வந்துட்டு டெய்லி வேர்க்கு ரொம்ப சிம்பிளா மினிமமா இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும். பட் என்ன வாங்குறது எது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபியூ ப்ராடக்ட்ஸ் மட்டும் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இது நீங்க வாங்கினீங்க அப்படின்னா போதும், லைக் மினிமம் ஒரு 6 மந்த்ல இருந்து நீங்க வந்து 6 மந்த் வரைக்கும் நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். மினிமமா சொல்றேன், மேக்ஸிமம் நீங்க யூஸ் பண்றது பொறுத்து. ஸோ எனக்குலாம் வந்துட்டு 8 to 10 மந்த்ஸ் வரைக்கும் வரும். சம்டைம்ஸ் நான் ரொம்ப மினிமமா யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு 1 இயர் வரைக்கும் நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ வித்வுட் டிலே நம்ம வந்துட்டு அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படின்னு இருக்கு. மினிமமான ப்ராடக்ட் வச்சு எப்படி நம்ம வந்து மேக்கப் பண்ணலாம், இது இருந்தால் நமக்கு போதும். ஸோ இதுவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி தான். ஓகே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நிறைய ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டாம். உங்கள் ஃபேஸ் என்ன மாதிரியான ஒரு டைப் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. வந்துட்டு ஜெல் டைப்ல இருக்கிறதா இல்லை வந்துட்டு வாட்டர் டைப்ல இருக்கிறதா இல்லை க்ரீம் டைப்ல இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்னா இல்லையா, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுங்க, இது நல்லா இருக்கும், அது அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானே வந்து கிட்டத்தட்ட நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன், நிறைய வீடியோஸ் தான் வந்து பார்ப்பேன். ரிவ்யூ பார்த்து வாங்கினாலுமே அது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. அதனால நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்தது எனக்கு செட் ஆகாது, செட்டே ஆகாதுன்னு சொல்ல, எனக்கு செட் ஆகாது. அதனால நிறைய டைம்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மினிமம் 3 மந்த்ஸ் ஆச்சு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. 1 மந்த்தோ இல்லை 1 யூஸோ நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். மினிமம் 3 மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா மேக்ஸிமம் 1 இயர் ஆச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுவேன். மினிமம் 3 to 12 மந்த்ஸ் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு செட் ஆகுது ஆகல அப்படின்ட்டு நான் வேற ப்ராடக்ட்டே மூவ் ஆன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல ஃபேஸ்ல வந்துட்டு நல்லா ஒரு ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணுங்க. ஸோ ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் உடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா டைட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் போஸ் இருக்கு அப்படின்னா க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க மேக்கப்போ இல்லை நீங்க வந்துட்டு ஸ்கின் கேரோ பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்க மேக்கப் பண்ணி பாருங்க. ஓகே, நான் என்னோட இதில் ஃபர்ஸ்ட் சொல்றது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூரிடாம் இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். ஃபர்ஸ்ட் 800 rupees வந்து இப்போ வந்து 1000 rupees ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இது என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து போட்டோ அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவே இருக்கும். அதனால மினிமம் அமௌண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜென்ஸாக இருக்கீங்க லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா டசன்ட் மேட்டர், நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், டெய்லி யூஸ் பண்ணுவேன். டெய்லி நான் வந்து ஷூட்டுக்கு போகும்போது இது யூஸ் பண்ணிட்டு போவேன். எனக்கு வந்துட்டு நான் நிறைய பெரிய என்ன சொல்கிறது நிறைய மேக்கப் பண்ணணும், ஃபுல் மேக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் இது நான் பேஸாக எடுத்துப்பேன். டெய்லி மேக்கப்பே இல்லாமல் இப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால டெய்லி யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 10 மந்த் வரைக்குமே வரும். ஒரு 1 இயர்க்கு வந்துட்டு ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதாவது 10 மந்த்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அப்போ ஒரு மந்த்துக்கு 100 rupees தான் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் இது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கங்கே கேப் இருக்கும். அதனால ரொம்ப நாளாக வந்து நான் ஷூட்டு போகும்போது எனக்கு கண்ணாடியில் பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் அங்கே போய் நான் ஷூட் எடுத்துட்டு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லைட்டிங் வேறு இருக்கும் இல்லையா, ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைவ்ல ஆப்போசிட்ல இருக்க டிவியில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிளைனாக இருக்கு ஃபேஸில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐப்ரோ பென்சில் எல்லாம் போடும்போது எனக்கு அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெட் அண்ட் வைல்ட் கிட்டத்தட்ட இது வாங்கி 3 years ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். 2.5 years to 3 years ஆகுது. இன்னமும் நான் இந்த பேலட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கலர் லைக் இது ஒரு பிளாக்கா டார்க் ப்ரௌன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். பாக்ஸ் பாருங்க என்ன கந்தரக்குலமா இருக்கு அப்படின்ட்டு. பட் இதுதான் நான் யூஸ் பண்றேன். எப்படி நேச்சுரலா இருக்கு. எனக்கு இந்த லுக் ரொம்பவே பிடிக்கும். இது நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2.5 years நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுல போடுற அமௌண்ட் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசிங் போட்டுருவேன். எப்பயாச்சும் இப்போ நான் வின்டர் சீசன் இல்லை சம்மருக்கு அப்படின்னா நடுவில் வந்து வின்டர் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு விட்டமின் சி சீரம் ஏதாவது ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். இதுவே வந்து சம்மர் சீசன் அப்படின்னா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதால நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுவேன். பட் அதுக்கு நடுவில் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ இன்னைக்கு வந்துட்டு வெதர் நல்லா இருக்கு அப்படின்னா வெறும் நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் என்னோட ஐப்ரோவை வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிடுவேன். தேர்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு இது இல்லாமல் ஒரு மேக்கப் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது, இந்த ஃபேஸை கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஜல். எஸ், எனக்கு காஜல் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு காஜல் லிப்ஸ்டிக் இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 2 விஷயம் இருந்தால் போதும் மெயினாக அப்படின்ட்டு. ஸோ காஜலில் வந்து நிறைய காஜல் நான் யூஸ் பண்ணிட்டேன். லாக்மி யூஸ் பண்ணிட்டேன், ஃபேஸஸ் கனடா யூஸ் பண்ணிட்டேன், ரெனி யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகாமல் ரீயூஸ் பண்ணாமல் அது அப்படியே இப்போ நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10க்கு நான் போட்டிருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:50 மதியம் வந்து 1:50 நைட் வரைக்கும். நைட் நான் வந்து எப்படியுமே இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுறது 9 to 9:30 ஆகிடும். காலையில் 10க்கு போட்டது நைட் வந்துட்டு நான் ஒரு 9:30க்கு நான் வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் என்னோட கண்ணில் இப்படியே தான் இருக்கும். நான் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லாக்மியில் இந்த ஐகானிக் காஜல் நீங்கள் வாங்கலாம்.
அதுக்கப்புறம் மெப்ளின் நியூயார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலாசல் காஜல் வாங்கலாம். இந்த ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு அடிக்கடி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு லைக் 2 months 3 months ஒன்ஸ் வந்து நான் இது வந்துட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்று இது வாங்குவேன், இல்லை இது வாங்குவேன். இந்த 2 டைம் வந்துட்டு ஆஃபர்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்ததா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐலைனர். ஸோ நான் வந்து காஜல் வைக்கிறதால எனக்கு ஸ்மெஜ் அவுட் ஆகல அப்படின்னு அர்த்தமே கிடையாது. காஜல் வச்சதுக்கப்புறம் கீழே வந்து இதனால் லைன் பண்ணுவேன். ஸோ லைன் பண்ணுறதுக்காகவே வாங்கியிருக்கக்கூடிய மெப்ளின் நியூயார்க்ல கொலாசல் போல்டு லைனர். ஸோ போல்டு லைனர் சொல்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, எனக்கு ஜூம் ஆகலை, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா நான் ஐலைனர் வச்சதுக்கப்புறம் கீழே லைனர் வைப்பேன். ஸோ அதுக்காக வந்து இது நான் வாங்குறது ரொம்ப குட்டி பாட்டில் 3 ml தான். பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு வரும் 3 to 4 months வரும். அதனால இது நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா போது இது வாட்டர் ப்ரூஃப், ஸ்மெச் ப்ரூஃப். நீங்கள் காலையில் வச்சிங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். சில பேர் கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தேய்க்காமல் இருந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு நீங்கள் நைட் நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்குமே உங்களை விட்டு போகாது, அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிப் லைனர். ஸோ சம்டைம்ஸ் நான் லிப் லைனர் போட்டுவேன். அதுக்கு வந்துட்டு கலர் பாருடைய லிப் லைனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ இது முடிஞ்சு போச்சு, தீந்துருச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ தான் இருக்குது. இது சம்டைம்ஸ் நான் வந்து ஃபுல் மேக்கப் போட்டேன்னா இந்த கலர் பாரில் இருக்கக்கூடிய லிப் லைனர் கொடுத்து லிப்ஸ்டிக் போடுவேன். பட் இன்னைக்கு நான் வந்து போட்டுருக்கிறது வந்து வெறும் 99 rupees. இது வந்து நான் வாங்கியே வந்து ஒரு 1 yearக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்சைட்டில் இருக்கக்கூடியது. இன்சைட்டில் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த ஒரு கலர் அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிங்க்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெட் வித் பிங்க் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பேஸில் வரக்கூடியது லைக் செரி கலர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த கலர் தான் என்னோட இதுக்கு சூட் ஆகும். இதுவே நான் வந்து நியூட் ஷேட்லாம் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேஸ் டல்லாக, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு வந்து டார்க்காக போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது போடுவேன். இது வந்து நான் ரெகுலராக நான் லைவ்க்கு போகிறேன், எனக்கு வந்துட்டு ஷூட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு வந்துட்டு ஷூட் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஷூட்க்கு போகிறேன் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து மைக்லாம்லேருந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்லாம்ல இருந்து வருது. ஸோ இதுவும் இந்த மாதிரி கலர்ஸ் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் லைட்டாக ஆக்சுவலி இது வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மொத்தம் 3 லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இன்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் இந்த மாற்றி யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து மாற்றி இன்கேஸ் எனக்கு வந்து ஷூட்டே கிடையாது, நான் எனக்கு வீட்டில் தான் இருக்க போகிறேன், இல்லை லைட்டாக எங்கேயாச்சும் கோவிலுக்கு போகிறோம், இல்லை வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய லிப் பாம் பீட்ரூட் கலர். ரொம்ப இப்படி தான் இருக்கும். உங்களுடைய லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். ஸோ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஃபுல் மேக்கப் பண்ணுறேன், எனக்கு பெரிய ஷூட் ஏதாவது இருக்கா, மந்த்லி ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன் ஆல்ரெடி வந்து நல்லா பெருசாக தான் இருக்கும். அதை வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு ஹைலைட்டாக காட்டணும் அப்படின்னா ஸோ இதை நான் யூஸ் பண்ணுவேன். மந்த்லி 2 times தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிற, இல்லை வெளியூருக்கு போகிற, இல்லை ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஒரு 3 to 4 times வச்சுக்கலாம். மெப்ளினுடைய தி கொலாசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே உங்களோட இதை லென்த்தாக காட்டுறதுக்கு இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு எனக்கு இப்போ வந்து வின்டர் சீசனோ இல்லை சம்மர் சீசனோ ஸோ எனக்கு வந்து இந்த நான் வந்து ஃபவுண்டேஷன்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஃபுல் மேக்கப் நான் எப்போ போடணும், என்னோட ஃபேஸை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நான் ஃபுல் மேக்கப் பண்ணுவேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை மட்டும் தான், அதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயாச்சும் சீரம் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து நான் இப்போ எனக்கு வந்து லைட்டாக ஆயிலியாக இருக்குது அப்படின்னா இன்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாலஸ் மேட் ஃபினிஷ் ஹெச்டி லூஸ் பவுடர் அப்படின்னு இருக்கு. லைக் இதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 125 rupees தான். ஆஃபரில் வந்து 100 rupees வாங்க. இது வாங்கி 1.5 years ஆகுது. இன்னமும் பாருங்க பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துட்டு இதுக்கான ஸ்பாஞ்ச். நான் இதில் இருக்குது யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இதை வச்சுட்டு உங்களுக்கு மேட்டாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ உடனே பாருங்க, உடனே இந்த லுக் தெரியும். இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது தெரியும். ஸோ இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். இங்கே வந்து அந்த மேட் ஃபினிஷ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் லைக் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் தான். ஸோ இதுதான் என்னுடைய மேக்கப் திங்ஸை நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இப்போ பிக்னராக இருக்கீங்க, எனக்கு என்ன ப்ராடக்ட் வாங்குறது அப்படிங்கிறதே தெரியல, எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காது, ஸோ எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளாக இன்வெஸ்ட் பண்ணும்போது எதை சொன்னாலும் யார் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய வாங்கி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் லைஃப் லாங் நீங்கள் வந்து இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.